எல்லாருக்கும் காலை வணக்கம். பேச்சலர் பசங்களுக்கு வீடு விட்டிங்கன்னா தயவு செஞ்சு எங்கள் மாதிரி வந்து பார்க்காத இருக்காது. என்ன மாதிரி நிலமை பண்ணி வச்சுருக்கானுங்க பாருங்க. நான் ஸ்டெப்பே ஆகக்கூடாது இப்போ உடம்பு சரியில்லைன்னு, அதனால் எப்படி பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் ஹஸ்பண்ட் இந்த ஊர்லேருந்து வர சொன்னாங்க இதுக்காக. என்ன மாதிரி பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்க வீடு. அதுதான் ஒரு வருஷமாக வீடு வந்து தயவு செஞ்சு வீடு வாடகை கொடுத்தீங்கன்னா வாரானா போய் பாருங்கள். பேச்சலர் பசங்களுக்கு விட்டா கட்டாயம் போய் பாருங்கள். பாருங்களேன் எப்படி எப்படி இதில் குடியிருக்க எல்லாம் காலேஜ் படிக்கிறானுங்க, ஃபைனலு பிஇ பண்ணுறானுங்க. ஒரு படிக்கிற பசங்க குப்பையை பாருங்க இவ்வளோ. அவனுக்கு வந்ததுலேருந்து ஊடே போட்டுட்டானும். சாப்பிட்ட பொருள் எல்லாம் கூட வீட்டில் கிடக்கு. அதெல்லாம் தள்ளிட்டு போயிட்டா காலில் இதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே குப்பை பாருங்க பாருங்க. கொசுவலெல்லாம் அடித்து கொடுத்துருந்தோம். அது என்ன ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம் பிரித்து ஆட்டம் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன ரெடி பண்ணி வச்சுருக்காங்க குப்பை பாருங்களேன். இல்லை அவங்களுக்கெல்லாம் ஒரு காலேஜ் நீட்டாக போவானுங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு. இதை கல்வியில் வருவாங்க படிக்க வீடே அலங்கோலமாக இருக்கு. பரதேசி பசங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க. இப்படியெல்லாம் பண்ணால் அப்புறம் எப்படி? எவ்வளோ இது வரைக்கும் நாங்களும் 30 வருஷம் வீடு வாடகை கொடுத்துட்ருக்கோம். இது மாதிரி எந்த பசங்களும் வச்சதில்லை. அந்த எடுக்கல சீட் ரூம் காலி பண்ணானுங்க, நீட்டாக பண்ணிட்டு போயிருக்காரு. எல்லாம் பாருங்க எல்லாம் அலங்கோலமா. அதுக்காகவே ஹஸ்பண்ட் வர சொன்னேன். இங்கெல்லாம் ஆள் வச்செல்லாம் நம்மளால செய்ய முடியாது. இங்கே ஆள் வச்சா நீட்டாக செய்வாளுங்க, கூடவே இருக்கணும். அந்த வேலையாக ஆகாதுன்னு வர சொல்லிட்ட. ஊர்லேருந்து நைட்டுமாக போகிறப்ப 10 மணிக்கு வந்தோம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாத்ரூம் டாய்லெட். டைல்ஸே தெரியல. ஆசிட் வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த ஆசிட்டை ஊற்றி கழுவணும். எப்படி வீடு எப்படி ஆயிடுச்சு. ஒரு கோட் போட்டுருக்காங்க, இன்னொரு கோட் போடுவாங்க. எல்லாம் நீட்டாக பண்ணி பஸ் ஸ்டாண்ட் ஊர்லேருந்து வர சொல்லி நைட் 10 மணிக்கு வந்தா. பையன் வெளியே போயிட்டான். நான் போய் பஸ் ஸ்டாண்டில் கூப்பிட்டு வந்தேன் 10 மணிக்கு வண்டியில் வந்துட்டு. காலைல 5:30 எழுந்திரிச்சு வந்து நீட்டாக எல்லாம் பூட்டி கழுவி சோப்பு தூள் போட்டு ஜன்னெல்லாம் வெள்ளாக்க கழுவி இவங்கெல்லாம் மாமூல் 20 வருஷத்துக்கு மேலே இந்த தம்பி தான் போயிட்டு வஸ். வேறெல்லாம் யாரையும் விட்டுருங்க. மறக்காம இந்த ஜன்னல்ல கொஞ்சம் தட்டி இருப்பா. வசந்து பண்ணிருக்கேன். டீ நல்லா இருந்த வசந்து. ஓகே. ஏதாவது மத்தியானத்துக்கு ஏதாவது வேணும்னா கூட கேளு. கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வேணும் வாங்கி தரேன். மத்தியானம் சாப்பிட போயிருக்காங்க. பாத்ரூம் பாருங்க இப்போ தான் கழுவிட்டு இருக்கோம். எப்படி கட்டங்கரேன்னு இருந்தது, ஓரளவுக்கு கழுவிட்டு இருக்கோம். இந்த ரூம் வந்து சும்மா நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம். அதுக்காக ஆஃபீஸ் ரூம் ஆரம்பித்தோம். அது ஓகே ஆகலை. அது அப்படியே வாடகை போட்டுட்டோம். இதில் ஒரே ஒரு பையன் இருக்கான். சரி எல்லாம் வந்துருக்கிற மாதிரி இப்படி கழுவி கழியாச்சு. மேலே பால்சிங் போட்டிருக்கு. இப்போ இதுக்கும் ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க. இப்போ சாப்பிட போயிருக்காங்க. இந்த ரூமுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க. இப்போ எப்படி வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு பாருங்கள். அப்படியே போனால் மாடிப்படி மேலே அப்படியே மொட்டை மாடி. அதனால தான் வர சொன்ன மகளை. அவனா கரெக்டாக எல்லா வேலையும் பண்ணிடுவாள். நீட்டாக பண்ணுங்க. செல்ஃப் ஸ்டாண்டெல்லாம் குப்பையாக கிடந்தது. எல்லாம் நீட்டாக கழுவி எல்லாத்தையும் அடிக்க வச்சிட்டா. இந்த வீடு நாளைக்கு காலையில் வராங்க. அதனால தான் அவசர அவசரமாக பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அந்த கலர் அடிக்கலை. காஃபி கலர் பெயிண்ட் அடிக்கணும். 2 கோடு அடிச்சிட்டாங்க. சூப்பராக இருக்குது இல்லைங்களா? துடைக்கணும். காலையில் நல்லா சோப்பு தூள் போட்டு கழுவிட்டோம்.
இப்போல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணனால துடைக்கணும். அப்படியே பெட்ரூமு ஒரு செல்ஃபு, அதில் ஒரு செல்ஃபு நல்ல காற்றோட்டமாக இருக்கும். பக்கத்தில் ஒரே ஒரு காலி இடம் இருக்குது. அது நல்ல வேப்ப மரம், காற்று நல்லா ஜில்லுன்னு வரும். அவ்வளோதாங்க, வேலை நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் சிங்க்கு கழுவி பாத்ரூம் டாய்லெட்டு கழுவுனா தீங்குது. ஃபஸ்ட் ரெண்டு காலையிலேருந்து உண்டாத வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஹாய், எல்லாருக்கும் மதிய வணக்கம். பயங்கர வேலைங்க, 2 வீடு ஒன்றா காலி ஆயிடுச்சு. ரொம்ப ஒஸ்ட்டாக வச்சுட்டு போயிட்டாங்க. வீடியோ ஆரம்பத்துலேருந்து பாருங்கள், அவ்வளோ ஒஸ்ட்டு. நாங்கள் 30 வருஷமாக வாடகை கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ ஒஸ்ட்டாக யாருமே வச்சதில்லை வீடை. நாங்கள் ஊருக்கு போயிட்டோம், அவங்க சொல்லாத கூடாது. அந்த பசங்க காலேஜ் படிக்கிறாங்க, அவங்களால எந்த வாழ்க்கையில் முன் வருது. வந்ததுலேருந்து கூட்ட காலம் பெருப்பானா தொடங்கிட்டாங்க. நான் கால் வரைக்கும் மாறிட்டே வரதில்லை. அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்துருங்க, மூட்ட முடியாது போய். அதனால என் ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து எனக்கு அவசரமாக நீ வந்தே அவனே எனக்கு உடம்பு சரியில்லை, நான் முடியாதுன்ட்டேன். உடனே கிளம்பி நைட்டு வந்தாங்க 10 மணிக்கு போய் பஸ் ஸ்டாண்டில் வண்டி எடுத்து போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ரொம்ப பிஸி. காலையிலேருந்து உட்காந்து மாடியில் தான் ஒரே வேலை. ஒயிட் வாஷ் பண்ண வந்துட்டாங்க. அந்த தம்பி தான் எங்களுக்கு ரொம்ப காலமாக 30 வருஷமாக அந்த தம்பி தான் ஒயிட் வாஷு. நீட்டாக ஒரு வீடு பண்ணிட்டாங்க. அடுத்து இன்னொரு வீடு இருக்குது, அதை ஒயிட் வாஷ் மத்தியானம் பண்ண போகிறாங்க. எல்லாம் கறி எல்லாம் நீட்டாக என் ஹஸ்பண்ட் சூப்பராக பண்ணிடுவாங்க. நம்ம மார்க்கெட்டில் இங்கெல்லாம் ஆள் கிடைப்பாங்க, நல்லா வேலை செய்வாங்கன்னா அவங்க கூடவே இருக்கணும். இல்லைன்னா உட்காந்துருவாங்க, இல்லைன்னா எங்கேயாவது நின்றுருப்பாங்கன்னா பக்கத்தில் போய் நாய் பேசுவாங்க. அவங்க கூடவே இருக்கணும். எனக்கு ஹஸ்பண்டுன்னா எனக்கு எந்த கவலையும் இல்லை. அவங்க பாட்டுக்கு நீட்டாக அதை சொல்லி பண்ணுவாங்க. அது கூட எடுத்து அவ்வளோதான். எனக்கு உடம்பு முடியல, அதனால் நிறையாலாம் என்னால் செய்ய முடியாது. ஆனால் அதை உங்களுக்கு வர சொல்லிட்டேன். வந்துட்டு ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போயிருமா அப்படின்னு. அவனே கிளம்பி எடுத்தால் காலையில் செஞ்சுட்டுமோ லெட்டின் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக வாசிட்டு வாங்கிட்டு வந்துடும். பாத்ரூம் கழுவிட்டுருக்கோம். லெட்டின்கெல்லாம் அப்படியே வாசிட்டு ஊற்றிட்டா நீட்டாக அப்படியே வெள்ளை வெளியேன்னு ஆயிடும். அதுக்கு வந்து அந்த லெட்டின் பாத்ரூம் அறிஞ்சிட்டோம். அதனால தான் சரி நாங்களும் கழுவிட்டோம். ஹஸ்பண்ட் எல்லாம் பிடிச்சி கழுவிட்டேன். அதை பாருங்க எப்படி வச்சுருக்கானுங்க. இவங்களாம் மூட்டை மூட்டையாக வச்சுருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் சுத்தமாக இருக்கானுங்க. நல்ல பசங்க தான். என்னடா நீங்களா எல்லாம் சுத்தமாக வச்சுருக்கீங்களா வீடெல்லாம்? தலை தான் ஆட்டுவாங்க, வாயே பேச மாட்டோம். அதெல்லாம் எங்கள் ஊர் பசங்க ஒன்றுங்க தான். அந்த நம்பிக்கையில் வராது இருக்கும். இது ஒரு பெட்ரூமு. ரஃப்பாக எடுக்கிற ஹோம் டூர் போடுற ஒரு நாளைக்கு. இது ஒரு பெட்ரூமு, அது ஒரு பெட்ரூமு, இது ஹாலு, இது கிச்சன். அவங்க சமைக்கிறது இல்லை, அதனால் வாஷிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே போனால் லெட்டின் பாத்ரூம் அட்டாச். அப்படியே ஒரு குட்டி பால்கனி. நான் ஹோம் டூர் போடுறேங்க ஒரு நாளைக்கு. இவங்க சமைக்கிறதுல எல்லாமே கேண்டீனில் சாப்பிட்றாங்க. போய் வாஷிங் மிஷின் வச்சுருக்கானுங்க. அப்பப்போ அது மட்டும் யூஸ் பண்ணுவாங்களாட்டு. வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கோங்கடா. வீடு துடைக்கணும்னா சொல்லுங்கள், அவங்க வந்திருக்காங்க. துடைச்சா ஏதோ ஒரு அமௌண்ட்டாவது கொடுத்துருங்க. அதெல்லாம் ஒட்டரை அடித்து துடைச்சி விட்டு போயிட்டோம். சொல்லு, அவன் வந்தானு கேட்டு சொல்லு. என்ன பாருங்க, அப்படியே சிங்க் அவ்வளோ அசிங்கமாக கிடந்தது. சூப்பராக கழுவிட்டா, நல்லா கழுவிருக்கா. ஒரே அசிங்கமாக இருந்தது, அப்படியே கொலன்னு கருப்பாயிடுச்சு. இந்த சில்வர் இதே தெரியாது இருந்தது. நீட்டாக பண்ணிட்டா. அது இப்படி பலன்னு கழுவி வச்சு பாருங்க எங்கள் ஹஸ்பண்டு. உடனே குடி வந்துட்டாங்க பாருங்கள். பசங்கள்லாம் ஷிஃப்ட்டுக்கு போயிருக்காங்க. ஒயிட் வாஷ் பண்ணோம் அன்றைக்கி நைட்டே வந்துட்டாங்க. எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக ஒயிட் வாஷ் பண்ணி கொடுத்துட்டோம். நல்ல பசங்க தான், கம்பெனியில் இருக்க பசங்க. தான் அவங்களாம் அப்படியே கொண்டாந்து அள்ளி வச்சுட்டு போயிருக்காங்க. ஷிஃப்ட்டுக்கு போயிட்டானுங்கெல்லாம்.
இந்த சுவிட்ச் பாக்ஸ் மாற்றணும், எலக்ட்ரிஷனே கிடைக்கல, ரெண்டு போயிருக்காங்க. அதுதான் வீடு விட்டாச்சு வாடகைக்கு. எங்கள் வீடும் ஒயிட் வாஷ் பண்ணியாச்சு. இது ஒரு ஆஃபீஸ் ரூம் கட்டினோம் இல்லைங்களா, ஒரு பிஸ்னஸ்க்காக கட்டினோம். அந்த பிஸ்னஸ் ஓகே ஆகலை எங்களுக்கு. அது அப்படியே வாடகைக்கு விட்ட 2 ரூமை தட்டு. இதுக்குள்ளே இருக்கான் அந்த பையன். எடுத்துகிட்டு வரியா? சாவி கொடுத்துட்டு போ.